அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? வீணாக நாங்கள் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கல. நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்கும்போது அதில் உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தையின் மூலம் அன்னன்னைக்கு உள்ள ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தருவார். இன்று அவர் நமக்கு என்ன தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 30 இறை வார்த்தை 23 26 முடிய. நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சலில் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனி நிலத்தை உள்ளும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைக்கில் இடி விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானலாவிய மலைகள் அனைத்தின் மீதும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகள் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் மடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகலின் ஒளி ஒன்று திரண்டார் போல் 7 மடங்காகும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் குற்றங்கள் புரிந்திருந்தால், நம்மளை அடித்து நம்மளை நொறுக்கி இருந்தால், நம்முடைய காயங்களுக்கு அவர் மருந்திட்டு நம் காயங்களை குணமாக்கும் போது நமக்கு இருள் இல்லை. அதாவது நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலும், கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி போல் ஒன்று திரண்டால் போல் இருக்குமாம். அப்போது நிலத்தை உழுது அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானம், அதாவது நம்முடைய உழைப்பை நாமே உண்ணும்படி நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுகால் வரைக்கும் என்ன நடத்தியிருந்தாலும் 2 மடங்காக நமக்கு கண்டிப்பாக அவர் வழி நடத்துவார் இல்லையா? ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் நம்மளை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாக்கும் போது நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது நம்மளை அறியாமலே நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆனால் இறைவன் எல்லாமே அறிந்தவர் அல்லவா? அவர் நமக்கு எது தேவை என்பதை அறிந்து முன்கூட்டியே அறிந்து நமக்கு அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். அழிவு நாளில் கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானலாகிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஏனென்றால் அவரோடு இணைந்திருக்கும் போது நமக்கு பசியோ தாகமோ இல்லாதவாறு என்ன தேவையோ அதை அவர் தருவார். வறண்ட பூமியில் நாம் நீரை தேடினாலும் அவர் தருவார். அந்த வல்லமை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாம் இப்பொழுது துன்பப்படுகிறோமா? வேலை இல்லாமல் துயரப்படுகிறோமா? வருமானம் இல்லையா? பொருளாதாரம் இல்லாமல் நம்ம தவிக்கிறோமா? என்ன திட்டம் ஆண்டவரே? எங்கள் பாவத்தின் நிமித்தம், எங்கள் குற்றங்களின் நிமித்தம் ஒன்றுமே இல்லாமல் துயரப்படுகிறோம். பிறரிடம் கையேந்தி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த கையேந்துதல் பின்பு நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும் போது நாங்கள் பிறருக்கு கொடுப்பதற்காக கையை உயர்த்தும்படி நீர் எங்களை வழிநடத்துவீர் என்று நாம் விசுவாசத்தோடு அவரிடம் சொல்லி பார்ப்போமா? அப்படி சொல்லும்போது நம் கை எப்பொழுதும் வானத்தை பார்த்து கொண்டிருந்த கை பூமியை பார்க்கும்படி பிறருக்கு கொடுக்கும்படி நம் கைகள் வரும். ஏனென்றால் அந்த வல்லமை இறைவனிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் நீரற்ற நிலையிலும் நமக்கு நீரடை தோண்டச் செய்வேன் என்று சொல்லுகிறவர் அவர் வாய் நின்று வர்ற வார்த்தை எல்லாமே நிறைவாக நடக்கும் இல்லையா? எசையா 55:11 சொன்னது போல், என் வாய் நின்று புறப்பட்டு வந்த வார்த்தை உன்னில் நிறைவாக்காமல் செயலாக்காமல் என்னிடம் வெறுமையாக திரும்பி வராது என்று சொல்லுகிறார். உண்மைதானே? அவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதை கண்டிப்பாக செய்வார். அவர் செய்யும்படி அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டரே, வார்த்தையான தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்கு மனிதனானார், எங்களோடு குடியிருந்தார். அவர் எங்களோடு குடியிருந்து எங்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாங்கள் சாட்சிகளாக நிற்கிறோம். ஆமாண்டவரே, எது வேண்டும் என்று நாங்கள் கேட்பதற்கு முன்பே எங்களுக்கு தருகின்ற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர். அதனால் நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்தே வாழும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் பிறரையும் வாழ வைக்கும்படி நீர் எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.